நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரே முக்கியமான கொஸ்டின், சார் இப்போது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் நான் வந்து 1 இயர் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணின பிறகு நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன். அப்போ நான் என்ன சார் பேமெண்ட் பண்ணணும், பெனால்ட்டி எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கான பெனால்ட்டி சார்ந்த விஷயங்களை நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த கேண்டிடேட் ஃபெயில் டு ரிப்போர்ட் டு த இன்ஸ்டிடியூட் ஆஃப்டர் அட்டெண்டிங் த கிளாஸஸ் ஆஃப்டர் ஜாயினிங் பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம். ரைட்டா? அதாவது நீங்கள் ஒரு பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் கிளாஸுக்கு வரல, ப்ரெஸ்கிரைப் ஃபீயை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அண்ட் அமௌண்ட் ஆஃப் த ஃபீ பெய்ட் பை த கேண்டிடேட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் வுட் பி forfeited. நீங்கள் இன்ஸ்டியூஷனில் பே பண்ண 50,000 கட்டின அமௌண்ட் வந்து தரப்படாது. இந்த அடிஷன் த கேண்டிடேட் வில் ஹாவ் டு பே அடிஷன் பெனால்ட்டி ஆஃப் 2.5 lakhs அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஆன் அ டோட்டல் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா மொத்தம் 3 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2.5 lakhs இந்த பெனால்ட்டியும் ஆல்ரெடி 50,000 போயிருக்கும், அந்த அட்மிஷனுக்கு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது அதன் பிறகு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை சார் நான் கொஞ்ச நாள் படிக்கிறேன், படித்த பிறகு நான் வெளியே வந்துடுறேன், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் சொல்லியிருக்காங்க, இஃப் த பீரியட் if the break periods exceeds 18 months, the candidate will be discharged from the course for which she has to pay a penalty of 2.5 lakhs. அதாவது என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் இஃப் பிரேக் பீரியட் எக்ஸிஸ்ட், அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் சொல்லாமல் இன்ஸ்டியூஷனில் சொல்லாமே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டியூஷன் சொன்னால் தானே நமக்கு ஃபைன் வரும், நம்ம பாட்டு வீட்டில் நம்ம பாட்டு இருந்துரும் அப்படின்ட்டு. பட் யூ ஹாவ் சைன்ட் அ பாண்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ பாண்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வராமல் ஒரு 18 உங்களோட லீவ் வந்து ஃபஸ்ட்டு 1 மாதம் ஆகுது, அதுக்கப்புறம் 2 மாதம் லீவ் காட்டுறாங்க, 3 மாதம் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ நாள் வரலையே, அப்போது தேடி பார்க்கும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க, வேறு எதாவது இன்ஸ்டியூஷனில் இருக்கிறீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில், ஏதாவது செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்டில் பிடிஎஸோ ஏதோ ஒரு எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு 18 months கிடக்குதுன்னா, அந்த கடந்த பிறகு உங்களுக்கு அந்த பாண்ட் வந்து ஒரு ஆதாரமாக இருந்து இந்த பெனல்ட்டி ஃபீயை வாங்குறதுக்கு ஒரு லீகலான ஒரு பாயிண்ட்டாக இது இருக்கும். அட் த டைம் ஆஃப் த சுச்சுவேஷன் யூ ஹாவ் டு பே 2.5 lakhs. கூடவே ஆல்ரெடி பண்ண 50,000 போயிடும். ஸோ டோட்டலாக 3 lakhs வந்து பெனால்ட்டி. அது சரி, ஓகே. அதன் பிறகு இஃப் த கேண்டிடேட் இஸ் டிபார்ட் ஃப்ரம் த கோர்ஸ் ஃபார் எனி ரீசன், சரியா, உங்களை வந்து டிபார் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க சம்பாட், ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ மார்க்கை மாற்றி போடுறதோ ஏதோ ஒரு விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன்ஸில் நம்மளை டிபார் பண்ணுறாங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் நம்மளும் 2.5 lakhs நம்ம டிபாரும் பண்ணிவிடுவாங்க. டிபார்னால் கம்ப்ளீட்லி வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க, நீங்கள் கோர்ஸே படிக்க முடியாது. திரும்பவும் நம்ம 2.5 lakhs பெனால்ட்டி அப்படின்றத கட்ட வேண்டி இருக்கும். சரி, அதன் பிறகு எனி ஸ்டூடெண்ட், இதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. எனி ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூங் த பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் பியாண்ட் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போன வருஷத்தோட டேட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கிளாஸஸ் ஷால் ஹாவ் டு பே த பெனால்ட்டி ஆஃப் இத்தனை அமௌண்ட்டை பே பண்ணணும். சரியா? ஸோ த ஃபீஸ் பெய்ட் பை ஹர் till the date of discontinuation will be forfeited அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது கூடவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து 2023 டேட்டா பேசுகிறேன், இதே தான் 2024 அப்ளிகபிள். ஏன்னா நார்ம்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரான பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இமீடியட்டாக வருஷம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றப்போ இதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே போகலனாலும் கண்டிப்பாக வந்து பெனால்ட்டி அப்படின்றது இருக்கும். சரி, இன்கேஸ் நம்ம வந்து அவங்க வந்து ஒருவேளை நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், அட்மிஷன் கவுன்சிலிங்கில் எடுத்துட்டேன், பட் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா, கவுன்சிலிங்லேயே நீங்கள் ACCCலேயே இதனா உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரீ எக்ஸிட் கொடுப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அதன் பிறகு கூடவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாண்ட் சைன் பண்ணுறது ஷூரிட்டி. நான் சொன்னேன் இல்லை, பாண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணணும். இந்த பாண்டை நீங்கள் 100 ரூபா ஸ்டாம்பில் டைப் பண்ணிவிட்டு இதை சைன் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து காலேஜில் பண்ணணும் இது. சரியா? ஸோ இதில் உங்களுக்கு 25 lakhsன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்பான் அலாட்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நன் அதர் தேன் இன்மேட்ஸ். ஓகே, அதெல்லாம் இல்லை. ரைட். அதன் பிறகு இன்கேஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூஷன் ஆஃப் யூஜி கோர்சஸ் ஹேஸ் டு ரீபே த என்டையர் ஸ்டைஃபன். இன்கேஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான், இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக
நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் நிறைய பேர் நினைப்பீங்க இன்டர்ன்ஷிப்பில் நான் வந்து வெளியே போய்க்கிறேன் சார், இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் படிச்சுன்னா அந்த டைமில் உடனே ஒரு 2 மாதம் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு கிடச்சிருச்சு, நான் போயிடுறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையோ அல்லது ஒரு 10 மாதம் இன்டர்ன்ஷிப் நடந்துட்டீங்க, அதன் பிறகு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி கிடச்சிருச்சு, அப்பையும் நீங்கள் இந்த 2.5 லட்சம் பெனால்ட்டி கூடவே ஸ்டைஃபண்ட் அப்படின்றது மினிமம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனால் ஒரு 35,000 கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டில் 25,000 கொடுக்குறாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 15% 20% கூட தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அரௌண்ட் 35,000 வாங்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வர்றப்போ 35,000 to 40,000 அப்போ 10 மாதத்துக்கு அதை வச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அது ஒரு உங்களுக்கு அப்படியே 2 to 4 லட்சம் வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பெனால்ட்டிஸையும் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியே போனாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் சார் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் கம்மிங் டு சித்தா அல்ல இந்த இன்ஸ்டியூஷன் வரீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை பாலிசிஸை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை அடுத்து வர ஜூனியருக்கோ எல்லாருக்குமோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனி ஸ்டூடெண்ட் டிஸ்கன்டினியூ த கோர்ஸ் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ரீஅட்மிஷன். டிஸ்கன்டினியூ பண்ணிங்க திரும்ப சார் எப்படியாவது எனக்கு அந்த சீட்டு திரும்ப கொடுங்க சார், தெரியாமல் லெட்டர் கொடுத்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், ஒரு சண்டை ஒரு ஸ்டாஃபோட சண்டை இல்லை ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ரிலீவ் ஆகிடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்க, டிஸ்கன்டினியூன்னு ஆர்டர் கொடுத்து நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த இது ரிவோக் ஆகாது. அதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் பாண்டில் உள்ள விஷயம் சரியா. இந்த 28/10/23 இது நம்ம அங்கே இன்ஸ்டியூஷன் கோட்டை போன வருஷம் நடந்துச்சுல, அதனால் உள்ள டேட் இது. ஸோ உங்களுக்கு AEEECல ஃப்ரீ எக்ஸிட் டேட் தான் கரெக்டாக வச்சுக்கணும் நீங்கள் சரியா. அப்புறம் இதெல்லாம் கரெக்டான காமனான தான், திரும்ப இதே தான் வருது சரியா. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயம். மேபி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்குன்னு. பெனால்ட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு வேறு அடிஷனல் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க, இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கான இன்ஃபர்மேஷன் இது.